ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ்ரூம். இந்த வீடியோவில் ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின வை ஐ ரைட் எஸ்ஸேயோட சம்மரியை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வை ஐ ரைட் எஸ்ஸேயோட ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல். இவரோட ஒரிஜினல் நேம் என்னென்னா எரிக் ஆர்தர் பிளேர். இவர் ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட், பொயட், எஸ்ஸேயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். இவர் ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்ற பென் நேமில் தான் இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கிறாரு. அண்ட் இந்த நேம் இங்கிலாண்டில் உள்ள ரிவர் ஆர்வெல் அப்படின்ற ஒரு ரிவரோட நேம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு வச்சுட்டு ரைட்டிங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கிறாரு. ஆர்வெல்லோட ரைட்டிங் எல்லாமே மோஸ்ட்டாக சோஷியல் கிரிட்டிசிசம்ஸாக இருக்கும். சோஷியல் கிரிட்டிசிசம்னா இந்த சொசைட்டியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய ரைட்டிங்ஸ் எழுதுறாரு. அதுக்கப்புறம் டோட்டலிட்டேரியனிசம்க்கு ஆப்போசிட்டாகவும் அப்போஸ் பண்ணியும் நிறைய ரைட்டிங்ஸ் எழுதுறாரு. டோட்டலிட்டேரியனிசம்னா சர்வாதிகாரத்தை எதிர்த்து நிறைய ரைட்டிங்ஸ் எழுதுறாரு. அதுக்கப்புறம் டெமோக்ரஸியை சப்போர்ட் பண்ணியும் நிறைய ரைட்டிங்ஸ் இவர் எழுதுறாரு. ஆர்வெல்லோட ஃபேமஸ் ஒர்க்ஸ், இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் என்னென்னா அனிமல் ஃபார்ம். இது 1944 எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 1984 அப்படின்ற ஒரு நாவல். இதை 1949 எழுதியிருக்கிறாரு. டவுன் அண்ட் அவுட் இன் பாரிஸ் அண்ட் லண்டன். இதை 1933 எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு எ கிளர்ஜிமேன்ஸ் டாட்டர். இதை 1935 எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இவரோட ஃபர்ஸ்ட் நாவலான பர்மீஸ் டேஸ். இதை 1934 எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் தான் இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ். ஆர்வெல்லோட வை ஐ ரைட் அப்படின்றது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஸே. ஆட்டோபயோகிராஃபினாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு ரைட்டர் அவங்கள பற்றி எழுதிக்கிறது தான் ஆட்டோபயோகிராஃபி. இதில் அவரோட சைல்ட்ஹுட்டில் இருந்து ஒரு மெச்சூர் ரைட்டர் ஆகிறது வரைக்கும் அவரோட லைஃப்பில் நடந்த அந்த ரைட்டிங் ஜேர்னி, எதெல்லாம் அவரை எழுதுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்ற அவரோட ரைட்டிங் கெரியர் பற்றி தான் அவர் ஃபுல்லாகவே எழுதியிருக்கிறாரு. ஆர்வெல் அவருக்கு ஒரு 5 இல்லது 6 வயசு இருக்கும்போதே இருந்து ரைட்டிங்ஸ் சின்ன சின்ன ரைட்டிங்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் கொஞ்சம் வளர்றப்ப அவருக்கு ஒரு ஸ்டேபிளான கெரியர் இல்லாததுனால என்ன பண்ணுறாரு, ரைட்டிங்கை கொஞ்ச நாள் அபேன் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நாள் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அவர் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, ரைட்டிங் தான் நம்மளோட பேஷன், அதை நம்ம விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நம்ம செட்டில் ஆகிட்டு கண்டிப்பாக நம்ம ஒரு ரைட்டர் ஆகணும், அவரோட ட்ரீம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே நினச்சிட்டே இருக்கிறாரு. ஆர்வெல் அவரோட வீட்டில் செகண்ட் சைல்டு. இவருக்கு ஒரு ஓல்டர் பிரதர், யங்கர் பிரதர் 2 பேருமே இருக்காங்க. இவரோட அண்ணனுக்கு இவரை விட 5 வயசு கூட, அதே மாதிரி இவரோட தம்பிக்கும் இவரை விட 5 வயசு குறைய. ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கிறதுனால இவர் எப்போவுமே வீட்டில் தனியாகவே தான் இருப்பாங்க. அவரோட 2 பிரதரோடையுமே ரொம்ப சேரவே மாட்டாங்க. அதே மாதிரி இவரோட ஃபாதர் வெளியில் வேறு பிளேஸில் ஒர்க் பண்ணதுனால அவருமே ரேராக தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இவரை ரொம்ப கேர் பண்ணிக்கிறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை. ஸோ சின்ன வயசில் எப்படி இருக்கிறாருன்னா, யார் சொல்கிறதையுமே கேட்காம நான் தாண்டா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்கூல்லையுமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோவா கிடையாது. ஸோ இவரோட சைல்ட்ஹுட் எல்லாமே ஃபுல்லாக லோன்லியாக தான் இருக்கிற ஒரு லோன்லி சைல்ட்ஹுட் தான் இவருக்கு இருக்குது. இந்த மாதிரி தனியாக இருக்கிற டைமில் ஆர்வெல் நிறைய இமேஜின் பண்ணுவாராம். இமேஜினேஷனில் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கோஸ்ட்டு, அப்புறம் காப்ளின்ஸ், அதாவது பேய், பூதம், இதெல்லாம் கூட இவரோட இமேஜினேஷனில் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அது கூட எல்லாமே இவர் நிறைய பேசுவாராம். அந்த பூதம், பேய், அனிமல்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ஸ், இதெல்லாம் கூட இவர் பேசிகிட்டு இருப்பாராம். அப்படி அவர் பேசிட்டு நிறைய டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் அவருக்கு நம்மளுக்கு இமேஜினேஷனில் தோன்றதெல்லாம் நம்ம எழுதலாம் ரைட்டிங்ஸாக அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு கிடச்சதான். இந்த மாதிரி தனியாக இருக்கிற டைமில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாராம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அவர் நிறைய திங்க் பண்ணுவாராம். அவரோட லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன ரைட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறைய அவர் அந்த டைமில் திங்க் பண்ணி அவரோட லைஃப் டிசிஷன்ஸ்லாம் நிறைய இந்த டைமில் தான் எடுப்பாராம். ஆர்வெலுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது அவர் ஒரு போயம் எழுதுறாரு. அது டைகர் பற்றி அதில் எழுதியிருக்கிறாரு. அதில் டைகரோட டீத்தை சேர் லைக் டீத் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அந்த போயமை இப்போ நினச்சாலும் அந்த ஏஜ்க்கு அது ரொம்ப நல்ல போயம் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணாராம். அந்த போயமை வில்லியம் பிளேக்கோட நிறைய ரைட்டிங்ஸில் ரீட் பண்ணி அதில் இன்ஸ்பயர் ஆகி எழுதினதாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 11 இயர்ஸ் ஆகும்போது என்ன பண்ணுறாரு, நிறைய போயம்ஸ் எழுதுறாரு. அந்த டைமில்
டைம்ல தான் வந்து வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெறைய பேட்ரியாட்டிக் போயம்ஸ் வந்து நெறைய எழுதுறாரு. அண்ட் அத வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்து பப்ளிஷும் பண்றாங்க. பட் அவரோட ஸ்டார்ட்டிங் ஒர்க்ஸுக்கு வந்து அவ்வளவா ரெகக்னிஷன் கிடைக்கல. அந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்றதே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆர்வெல்க்கு வந்து ஒரு 11 to 15 இயர்ஸ் இருக்கும்போது ஃபியூ போயம்ஸ் வந்து எழுதுறாரு. அத வந்து ஜார்ஜியன் நேச்சர்ல எழுதியிருந்தாரு. பட் அத வந்து புவர் இமிடேஷன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல அவர் வந்து நெறைய போயம்ஸ வந்து இன்கம்ப்ளீட்டாவும் விட்டதா சொல்றாரு. பட் வந்து அவரு கொஞ்சம் லிட்டரரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் காமிக் போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அத வந்து அவரோட ஸ்கூல் மேகசின்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அத வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அது வந்து சீப் ஜர்னலிசம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து ஆர்வெல் அவரோட பிரைவேட் லைஃப்ப வந்து அனலைஸ் பண்றாரு. பண்ணி ஒரு ஸ்டோரி மேக் பண்றாரு. அந்த ஸ்டோரியில வந்து அவரே வந்து ஹீரோவாவும் இருக்கிறாரு. அவர சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இவரோட அந்த ரைட்டிங் ஸ்கில்ல வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு பிலீவ் பண்றாரு. அண்ட் இவர் வந்து என்ன பிலீவ் பண்றாருன்னா, இவரும் ஒரு ராபின்ஹுட் அப்படின்னு பிலீவ் பண்றாரு. ராபின்ஹுட்னா யாருன்னா வந்து அந்த கால பிரிட்டிஷ் ஃபோக் டேல்ல உள்ள ஒரு ஹீரோ. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ரிச் பீப்பிள் கிட்ட இருந்து திருடி வந்து அத புவர் பீப்பிள்க்கு குடுத்துட்டு அவர் வந்து ஒரு ஹீரோவா ஃபீல் பண்ணுவாரு. அதே மாதிரி ஆர்வெலும் வந்து மக்களுக்கு ஏழைகளுக்கும் சரி, ரிச் பீப்பிள்க்கும் சரி நல்ல ஒரு ரைட்டிங்ஸ் குடுக்குற ஒரு ரைட்டரா வந்து ஒரு ரைட்டிங் ஹீரோவா அவர வந்து நெனச்சுக்கிறாரு. ஆர்வெல் வாழ்ந்த பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த டைம். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ரியாலிட்டியிலேருந்து அவரால எஸ்கேப் ஆக முடியல. ஸோ நெறைய வார் பத்தின ரைட்டிங்ஸ் தான் அவர் வந்து எழுதிட்டு இருந்திருக்கிறாரு அந்த டைம்ல. பட் அவருக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஜானர்ல வந்து எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு பெர்ஃபெக்ட்டான தீம புடிச்சு அதுலேருந்து அவரோட ரைட்டிங்ஸ டெவலப் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் வந்து அந்த ரியாலிட்டி அந்த வார் அந்த ரியாலிட்டியிலேருந்து அவரால எஸ்கேப் ஆக முடியல அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு ரைட்டரா ஆகுறதுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும்னா, அவங்க வந்து வேர்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆர்வெல்க்கு வந்து ஒரு 16 வயசு ஆகும்போது அவரோட வெக்காபுலரி ஸ்கில்ஸ் அந்த ரைட்டிங் ஸ்கில் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. பட் அந்த டைம்ல அவர் என்ன ரீட் பண்றாரோ, நெறைய ரைட்டிங்ஸ் எல்லாம் ரீட் பண்றாரு. அவர் என்னென்ன ரீட் பண்றாரோ அதெல்லாம் பத்தி அவருக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர வந்து இன்ஸ்பயர் பண்ணிருது. அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான தீம் வந்து கிடைக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன எழுதணும்னு ஆசைப்படுறாருன்னா வந்து நேச்சுரலிஸ்டிக் நாவல்ஸ் நெறைய எழுதணும்னு ஆசைப்படுறாரு. அத வந்து அன்ஹாப்பி எண்டிங்ஸோட முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் அவர் வாழ்ந்த பீரியட் வந்து அவர எதுக்குமே அலோவ் பண்ணாம ஃபுல்லாவே வார் பத்தி எழுதுறதுக்கு தான் அவருக்கு வந்து நெறைய ரியாலிட்டில வந்து வார் நடந்துட்டு இருந்ததுனால, வார் தான் வந்து மேஜர் தீமா அவரோட ரைட்டிங்ஸ்ல வந்து இருந்ததா வந்து சொல்றாரு. ஆர்வெல் வந்து அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வர்றது வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதா சொல்றாரு. பிகாஸ் ஏன்னா வந்து அவர் நெறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணுவாராம். எத ரீட் பண்ணாலும் நம்மளும் இதே மாரி இத பத்தி ஏதாச்சும் எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்குமாம். அந்த எக்ஸைட்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்றதே அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமாம். அவரோட 30வது வயசுல வந்து பர்மீஸ் டேஸ் அப்படின்ற ஒரு நாவல் வந்து எழுதுறாரு. அது வந்து அவருக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டாம். அதுவரைக்கும் அவர் எழுதின எல்லாமே ஒரு பீஸ் ஆஃப் வேஸ்ட் பீசஸ் அப்படின்னு தான் சொல்றாரு. இதுதான் அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங். இதுல இருந்து தான் அவரோட ஒரு மெச்சூர்டான ரைட்டிங் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆனதா சொல்றாரு. அண்ட் இந்த பர்மீஸ் டேஸ்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வந்து ஆத்தரோட ஒர்க்குக்கும் அவரோட பர்சனல் லைஃபுக்கும் உள்ள அசோசியேஷன்ஸ் பத்தி ரொம்ப அழகா இந்த பர்மீஸ் டேஸ் நாவல்ல வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் வந்து நாவல்ல வர மாரி ஒரு ஆத்தரோட லைஃப் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அதுல நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஆர்வெல் சொல்றாரு, அவரோட ஃபோக்கஸ கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு நெறைய டைம் தேவைப்பட்டதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரைட்டருக்குமே வந்து அவங்களோட எமோஷனல் ஆட்டிட்யூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சின்ன வயசுல அவங்களோட எமோஷனலி என்ன மாத்தி இருக்கிறாங்களோ, அது எல்லாமே அவங்களோட ரைட்டிங்ல வந்து அவங்களோட எண்ட் ஆஃப் த ரைட்டிங் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆர்வெல் வந்து வார் நடந்த பீரியட்ல வாழ்ந்ததுனால வந்து அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த வார் அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இதெல்லாமே வந்து அவரோட ரைட்டிங்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதா சொல்றாரு. அண்ட் இது வந்து இவரோட ரைட்டிங்ஸ்ல மட்டும் இல்லாம அந்த பீரியட்ல வந்து எல்லா ரைட்டர்ஸோட ரைட்டிங்லயுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாரு. செல்ஃப் ட்ரெய்னிங் வந்து ஒவ்வொரு ரைட்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆர்வல் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவங்க ஒவ்வொரு ரைட்டரோட எமோஷ்னல் ஆட்டிட்யூடுமே அவங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எமோஷ்னல் ஆட்டிட்யூட்லேருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆக நினச்சாங்கன்னா ஒவ்வொரு ரைட்டருக்குமே அவங்களுக்கு எழுதுறது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டர்ஸை வந்து எழுதுறதுக்கு என்னெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மணி. இது வந்து காமனான திங். எல்லாருக்குமே மணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அது போக இன்னும் 4 டிஃப்ரெண்ட் மோட்டிவேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஷியர் ஈகோயிசம், நெக்ஸ்ட்டு வந்து ஏஸ்தட்டிக் என்தூசியாசம், ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ், பொலிட்டிக்கல் பர்பஸ், இந்த மாதிரி 4 சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷியர் ஈகோயிசம். இது என்னென்னா வந்து ஒவ்வொரு ரைட்டருமே அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி எழுதுறது. அதாவது ஒரு ரைட்டிங் அவங்க எழுதுறாங்கன்னா அந்த ரைட்டிங் மூலியமாக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ரைட்டிங் மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும். அவங்களோட ஐடென்டிட்டிக்காண்டி எழுதுறது தான் வந்து இந்த ஷியர் ஈகோயிசம். இது வந்து ரைட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ்மேன், லீடர்ஸ், லாயர்ஸ், சோல்ஜர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஷியர் ஈகோயிசம் இருக்கும். அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து இருக்கும். அதர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஈகோ வந்து ஒரு 30 இயர்ஸ் ஆகும்போது ஒரு மெச்சூரிட்டி கிடச்சோன்னே இது போயிடும். பட் வந்து ரைட்டர்ஸ்க்கு வந்து இது வந்து அவங்களோட லைஃப் லாங், அவங்க ஃபர்ஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்குமே இந்த மாதிரி ஒரு ஷியர் ஈகோயிசம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து ரைட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா வந்து மணி வச்சு மோட்டிவேட் ஆகாமல் ஒரு ட்ரூத்தை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரவங்களா ரைட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஏஸ்தட்டிக் என்தூசியாசம். இது என்னென்னா வந்து ஒரு ரைட்டிங் எழுதும்போது நம்மளை சுற்றி இருக்கிற நார்மலான நடக்கிற விஷயத்த கூட இன்னும் பியூட்டிஃபுல்லாக அழகாக எடுத்து சொல்கிறது. ஒரு நல்ல ஃபேர்ம்னஸோட, ஒரு ரித்தமோட, அப்புறம் வந்து போயம் எழுதுனா ரைமிங் வேர்ட்ஸோட, ரைமிங் ஸ்கீம்ஸோட, இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஆக்கி ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்படியே எழுதாமல் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுறது தான் வந்து ஏஸ்தட்டிக் என்தூசியாசம். நிறைய ரைட்டர்ஸ் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து ஆர்வெல் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து எந்த ஒரு ரைட்டிங்குமே வந்து இந்த ஏஸ்தட்டிக் என்தூசியாசம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவன் ஒரு பேம்ப்ளெட்டில் கூட வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அதில் கூட இன்னும் கொஞ்சம் அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ். இது வந்து எதுக்காண்டி இந்த ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வாழ்ந்த பீரியடில் வந்து இந்த சொசைட்டி இப்படி தான் இருந்தது, மக்கள் வந்து இப்படி இருந்தாங்க, இவங்க ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தெரியறதுக்காண்டி வந்து எழுதுறது தான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ். நிறைய பேர் வந்து இதில் இருந்தும் மோட்டிவேட் ஆகி எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபைனலாக என்னென்னு பார்த்தோன்னா வந்து பொலிட்டிக்கல் பர்பஸ். பொலிட்டிக்கல் பர்பஸ்னால் என்னென்னா அந்தந்த பீரியடில் வந்து பாலிடிக்ஸில் என்ன நடக்குது, எந்த கவர்மெண்ட் ரூல் பண்ணுறாங்க, அவங்க மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பீப்புளுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி எழுதுறது தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் பர்பஸ். ஆர்வெல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ட்டையும் பாலிடிக்ஸையும் பிரிக்கவே முடியாது. ஒரு ஆர்ட் இருக்குன்னா வந்து அதில் கண்டிப்பாக பாலிடிக்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 4 மோட்டிவ்ஸில் வந்து 4வது மோட்டிவான பொலிட்டிக்கல் பர்பஸில் வந்து ஆர்வெல் வந்து அவர் அவ்வளோவா ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மோட்டிவ் ஷியர் ஈகோயிசம், அது வந்து அவருக்கு நிறைய இருந்ததாகவும் ஒரு பர்ஃபெக்டான ரைட்டிங் அவர் எழுதுறதுக்கு ஆசைப்பட்டதாகவும் சொல்கிறாரு. பட் வந்து அவர் வாழ்ந்த பீரியட் வந்து வார் நடந்துட்டு இருந்ததுனால வந்து அவர் நினச்ச ஜானரில் வந்து அவரால் எழுத முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து ரொமான்ஸ் நாவல்ஸ் எல்லாமே நிறைய எழுதணும்னு ஆசை. பட் வந்து அந்த பீரியட் வந்து அவருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியடில் வந்து வார் நடக்கலை, அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த போரெல்லாம் நடக்கலை அப்படின்னா வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் பக்கமே போயிருக்க மாட்டேன், என்னோட ரைட்டிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆர்வெல் வந்து அவரோட யங் ஏஜில் வந்து பர்மாவில் வந்து இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து பர்மாவை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த டைம். இம்பீரியலிசம்னா வந்து பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் வந்து பவர் கம்மியாக இருக்கிற கண்ட்ரிஸை வந்து ரூல் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் வந்து பர்மாவை ரூல் பண்ணிட்டு இருந்ததுனால வந்து ஆர்வெல் வந்து பிரிட்டிஷ் சார்பாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து பர்மாவில் இருந்துகிட்ருக்குறாங்க. அந்த பொலிட்டிக்கல் கயாஸ் வந்து இவரோட லைஃப்பை வந்து ரொம்ப ப்ரைவேட் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணிட்டதா சொல்கிறாரு. இவர் வந்து என்ன தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு கிளியரான பொலிட்டிக்கல் வியூ வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆர்வெல் வந்து அவர் எழுதின ஒரு போயமையும் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. அந்த போயமில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வந்து இந்த உலகம் வார்னால் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுது, ஒவ்வொரு கண்ட்ரீஸும் வந்து அமைதியை விட்டுட்டு அவங்களோட பவரையும் அவங்களோட அத்தாரிட்டியையும் பெருக்கிக்கிறதுக்காண்டி எப்படி சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இதனால் காமன் பீப்புளெலாம் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத அந்த போயமில் வந்து கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர்னாலையும் ஸ்பானிஷ் சிவில் வார்னாலையும் இந்த உலகம் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுச்சு, இந்த என்டையர் வேர்ல்டு அப்படின்றத அந்த போயமில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போயமை இந்த டெக்ஸ்ட்டில் வந்து அவர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு.
இந்த போம்ல என்ன குடுத்துருக்கான்றத ஷார்ட்டா பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகம் வந்து அதோட அமைதி, ஹாப்பினஸ் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு இந்த உலகத்துலருந்து அப்படின்னு சொல்றாரு. அந்த பீரியட்ல வாழ்ந்த மக்கள் எல்லாமே ஃபுல்லாவே பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், அவங்களோட கனவுகள் எல்லாமே கொலை செய்யப்பட்டதாகவும் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, அந்த பீரியட்ல வந்து யாருமே வந்து வாழ்றதுக்கு வந்து தகுதியே இல்லாத ஒரு பீரியட். அப்படி ஒரு பீரியடே வந்திருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி டோட்டலிட்டேரியனிசம் வந்து மக்கள் யாருமே விரும்பல. அதாவது சர்வாதிகாரத்த வந்து மக்கள் யாருமே விரும்பல. பட் வந்து எல்லாருமே ஒரு பயத்தினால அதுக்கு கட்டுப்பட்டு இருந்ததாகவும் வந்து இந்த போயத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பானிஷ் வாருக்கு அப்புறவு ஆர்வெலோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. அவர் ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் ரைட்டராவே மாறிட்டாரு. அவர் எழுதின எல்லா ரைட்டிங்குமே வந்து டோட்டலிட்டேரியனிசம்க்கு அகெயின்ஸ்டா, அதாவது சர்வாதிகாரத்தை எதிர்த்து தான் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருந்திருக்கு. அவர் சொல்றாரு, அவரோட பீரியட்ல வந்து பாலிடிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு தீமா இருந்ததா சொல்றாரு. இப்போ வந்து ஒரு ரைட்டர் வந்து கான்ஷியஸா ட்ரை பண்ணா வேணா, அவங்க வந்து அவங்களோட ஏஸ்தெட்டிக் சென்ஸோட ஒரு ரைட்டிங்க வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்றாரு. 1940ஸ்க்கு அப்புறவு ஆர்வெலோட ரைட்டிங்ஸ் வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருச்சு. அவர் வந்து பொலிட்டிக்கல் ரைட்டிங்கேவே வந்து ஒரு ஆர்ட்டா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அந்த டைம்ல அந்த சொசைட்டில நடக்கிற அநீதிகள், அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்டிஷன்ஷிப் இதெல்லாம் பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அந்த பீரியட்ல நடந்துட்டு இருந்த நிறைய இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் வந்து அத நார்மல் வேல இல்லாம ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டா, அதாவது அவரோட ரைட்டிங்கையே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இந்த சொசைட்டில நடக்கிற அநீதிகள வந்து வேற ஒரு விதமா ஒரு ஸ்டைலான ரைட்டிங்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஆர்வெல் டிசைட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஆர்வெல் எழுதின புக் ஹோமேஜ் டு கேன்டலோனியான்ற ஒரு புக்கை பற்றி இதில் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஃபுல்லாகவே ஸ்பானிஷ் சிவில் வார் பற்றின ஒரு பொலிட்டிக்கல் புக் தான். ஆனால் வந்து அந்த சிவில் வாரில் நடந்த எந்த ஒரு இன்சிடென்ட்டையுமே மறைக்காமல் ஃபுல் ட்ரூத்தோட பட் லிட்ரரி பவுண்ட்ரிஸ்குள்ளே ஒரு லிட்ரேச்சர் புக்காக அதை எழுதியிருக்கிறதா சொல்கிறாரு. அந்த புக்கில் வந்து நியூஸ் பேப்பரில் உள்ள நிறைய கொட்டேஷன்ஸ் எழுதி கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரியே அந்த புக்கை வந்து அவர் எழுதினதாகவும், அதில் வந்து ஃப்ரான்கோ பற்றியும் ட்ராட்ஸ்கிசம் பற்றியும் நிறைய எழுதியிருக்கிறதாவும் அவர் வந்து சொல்கிறாரு. ஆர்வெல் இந்த புக் எழுதினதை பார்த்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து ஒரு கிரிட்டிக், அவர் என்ன சொன்னார்னா வந்து, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீ எதுக்கு எழுதிட்டு இருக்கிற, இதுக்கெல்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, இது இன்னும் இந்த வார் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 2 or 3 years தான் இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் யாருமே ரீட் பண்ண மாட்டாங்க, நீ ஏன் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கு வந்து ஆர்வெல் என்ன சொன்னாங்கன்னா வந்து, இந்த மாதிரி புக்ஸை நான் எழுதுறதுக்கு ரீசன் வந்து இன்னசென்ட் பீப்புள் தான், அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அதை வந்து நான் பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இந்த வார்னால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ட்ரூத் வந்து பப்ளிக்குக்கு தெரியணும், அதனால தான் நான் அந்த புக்கை எழுதியிருக்கிறதா வந்து ஆர்வெல் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதா இதில் எழுதியிருக்கிறாரு. ஃபைனலாக ஆர்வெல் நினச்ச மாதிரியே வந்து பொலிட்டிக்கல் ரைட்டிங்கை ஒரு பியூரான ஆர்ட் உள்ள நாவலாக அனிமல் ஃபார்ம் அப்படின்ற டைட்டிலில் ஒரு நாவல் வந்து ஆர்வெல் எழுதிட்டாரு. இது வந்து ஆர்வெலோட ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான நாவல். இந்த நாவலை வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆர்வெல் என்ன ஃபீல் பண்ணுறாருனா, ஒரு ரைட்டர் வந்து அவங்களோட மோஸ்ட் ப்ரெஷியஸான ஒர்க்கை எழுதுனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ரைட்டிங் எழுதணும் அப்படின்னு, அதுக்கடுத்து எழுதணும் அப்படின்னு தோணவே தோணாதான். பிகாஸ் அதுதான் அவங்களோட மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு ஒர்க்காக இருக்குமா. இந்த எஸ்ஸேவை எழுதும்போது ஆர்வெல் எப்படி ஃபீல் பண்ணுறாருனா வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஃபீல் பண்ணுறாராம். பிகாஸ் ஏஞ்சல் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கெல்லாம் அவர் நினச்சி பார்க்கும்போது மக்களுக்கு தேவையான ரைட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்த ஒரு ஏஞ்சலை வந்து அவரே ஃபீல் பண்ணிக்கிறாரு. ஆர்வெல் சொல்றாரு, ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து செல்ஃபிஷ் தான். ஆனா, அவங்க ஒரு ரைட்டிங்ஸ் எழுதும்போது, அந்த ரைட்டிங்ஸ்ல உள்ள செல்ஃபிஷ் மோட்டிவ் வந்து ரீட் பண்றவங்களுக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவே தெரியாது. அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. பிகாஸ் அந்த ரைட்டர் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை எதுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்றது அந்த ரைட்டர் தவிர ரீட் பண்றவங்களுக்கு தெரியாது. ரீட் பண்றவங்க அதை வந்து வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்வெல் சொல்றாரு, ஒரு ரைட்டர் வந்து அவங்களோட பர்சனாலிட்டி பற்றி ஃபுல்லாக கிளியராக அனலைஸ் பண்ணாமல் அவங்களால ஒரு நல்ல ரைட்டிங் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரோஸ் பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஒரு குட் ப்ரோஸ் அப்படின்றது வந்து விண்ட்ஸ்க்ரீன் மாதிரி, அதாவது காற்று அடிக்கும்போது அந்த காற்றுலேருந்து விண்ட்ஸ்க்ரீன் நம்மளை எப்படி பாதுகாக்கோ அதே மாதிரி தான் வந்து ஒரு குட் ப்ரோஸும் ஒரு ரைட்டரை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
ஃபைனலா இவரு எழுதின அந்த 4 மோட்டிவ்ஸ்ல எந்த மோட்டிவ்ஸ்க்காண்டி இவரு ரைட்டர் இங்க எழுதியிருக்காரு அப்படின்னு இவரால கண்டுபிடிக்க முடியல. பட் இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றதுக்கு ஒர்த்து தான். மக்கள் ரீட் பண்றதுக்கு ஏத்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 4 மோட்டிவ்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு 3 மோட்டிவ்ஸ் தான் வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததாகவும், இவரோட சிட்யூவேஷன்ஸ் வந்து பொலிட்டிக்கல வந்து இவர அடாப்ட் பண்ண வச்சதாவும் சொல்றாரு. பட் ஃபைனலா என்ன ஆகுதுன்னா, அந்த பொலிட்டிக்கல் பர்ப்பஸ் தான் வந்து இவரோட ரைட்டிங்ஸ்க்கு ஒரு சோலா இருந்ததா சொல்றாரு. அந்த பொலிட்டிக்கல் பர்ப்பஸ் இல்லாம இருந்திருந்தா, இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, பர்ப்பிள் பேசேஜா அதாவது சும்மா ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ, கதையோ சும்மா எழுதி விட்ற மாரி ஹம்பக்ஸா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இவரோட ரைட்டிங் ஜர்னி ஃப்ரம் சைல்ட்ஹுட் டூ ஒரு மெச்சூர்ட் ரைட்டர் ஆனது வரைக்கும் இதுதான் இவரோட ரைட்டிங் ஜர்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.